அனைவருக்கும் வணக்கம். கண்ணம்மா களிமண் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கே ஒரு எல்இடி எரியை வச்சுருக்கிறேன். 5 கன்று வச்சுருக்கேன், 5 செல்லு. ஒவ்வொன்றிலேருந்து பார்த்திங்கன்னா 500 மில்லி வோல்ட்டு. இது நீர் மற்றும் 13 வகையான மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்தி நான் எரிய வச்சுருக்கிறேன். இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிறதே 2.5 வோல்ட்டும் 1 மில்லி ஆம்புக்கு குறைவாக இருக்குது. அதாவது 500 மைக்ரோ ஆம்பு தான் இருக்குது. 0.5 மில்லி வோல்ட்டு தான் இருக்குது. இதை வச்சு கெட்டது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூரா எரிச்சாச்சு. இன்னும் எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நான் எரிச்சிட்ருக்கிற இந்த எல்இடி லைட் இதில் எனக்கு என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ மில்லி ஆம்பில் இது எப்படி எரியும்? என் மூஞ்சி கூட தெரியுது. இது இருக்கிறதே பார்த்திங்கன்னா 2.3 வோல்ட்டு அல்லது 2.5 வோல்ட்டு தான் இருக்கும். 0.5 அதாவது 500 மைக்ரோ ஆம்பு தான் இருக்குது. 1/2 மில்லி ஆம்பு தான் இருக்குது. 1/2 மில்லி ஆம்பு வைத்துக்கொண்டு இதுக்கு நான் கார்பன் C14 இந்த பீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க, அதனுடைய அடிப்பை ஆராய்ச்சி பண்ணுறேன். இதுதான் நியூட்ரோ ஃபோட்டானிக் பல்ஸுன்னு பேர். இது இருக்கிற நிலைமையே பார்த்திங்கன்னா வெறுமனே 2.3 வோல்ட்டும் 1/2 மில்லி ஆம்பு மட்டும்தான் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு நம்ம டெவலப் பண்ணலாம். இதை ஆராய்ச்சி நிரூபிக்கிறதுக்கு மட்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதை வேறு மாதிரி பரப்பளவு அதிகப்படுத்துகிற மாதிரி ஏனோடையும் பரப்பளவு அதிகப்படுத்தணும், கேத்தோடையும் பரப்பளவு அதிகப்படுத்தி இந்த கண்ணம்மா களிமண் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம 5 பாக்ஸை விளக்க எரிவிக்க முடியுங்கிறது தான் இப்போ சோதனை முயற்சியாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஏற்கனவே நான் பண்ணி போட்டிருக்கேன். இடையில் அந்த களிமண்ணை மாற்றி அமைப்பதற்காக நான் முயற்சி பண்ணினேன். அதே நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இதை ஈரங்காயாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறேன். நான் சின்ன 2 கிராம் வச்சு செய்கிறப்போ ஒரு 1 மணி நேரம் தான் ஈரம் காயாமல் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, ஹைட்ராக்சைடு உற்பத்தி ஆகிறதுனால அந்த காற்று குமிழிகள் வெளியே போகிறனால சீக்கிரம் காஞ்சி போகுது. அது ஒரு தன்மை. வெளியே இருக்கிற வெப்பத்தினாலும் அந்த ஈரம் காஞ்சி போகுது, அது ஒரு தன்மை. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் குறைக்கணும்னா வேறு ஏதாவது தொழில்நுட்பத்தை கையாளணும். எதிர்காலத்தில் இது பரப்பளவு அதிகப்படுத்தி விண்வெளி தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நன்றி.